ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் டுடே. இன்றைக்கி நம்ம லேர்ன் டுடேயில் என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா தமிழ் எழுத்துக்கள். தமிழ் எழுத்துக்கள் அப்படின்னு சொன்ன உடனே பேரண்ட்ஸ் ஆகட்டும் குழந்தைகளாகட்டும் ரொம்ப சோகமாக இடுறீங்க. இந்த சோகத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா தமிழில் மொத்தமாக 247 எழுத்துக்கள் இருக்குது. அதையே நம்ம பிரித்து தமிழ் உயிர் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள், அப்புறம் உயிர்மெய் எழுத்துக்கள்னு எல்லாமே படிக்கணும். இதை எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறது? குழந்தைங்களுக்கு இது கஷ்டமாக இருக்குமே அப்படிங்கிற எண்ணம் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸ்க்கும் வந்துடுது. ஸோ நம்மளுக்கு இன்னொரு எண்ணம் என்ன வருது அப்படின்னா, இங்கிலீஷ்லனா வெறும் 26 எழுத்துக்கள் தான் இருக்குது, அதை நம்மளால் ஈஸியாக சொல்லி கொடுத்துட முடியும். பட் தமிழில் 247 எழுத்துக்கள் இருக்குது அப்படின்ற எண்ணம் நம்மளுக்கு வருது. ஸோ இதை எப்படி தான் நம்ம சரி செய்கிறது அப்படின்ற கேள்வி எனக்குள்ளே நிறைய விதத்தில் வந்துக்கிட்டே இருந்தது. யோசித்து பார்க்கும்போது நம்ம இப்போல்லாம் இங்கிலீஷை எப்படி சொல்லித்தரோம் அப்படின்னா, அந்த 26 எழுத்துக்களை 7 குரூப்பாக பிரித்து அதோட சவுண்ட்ஸை வச்சு குழந்தைங்களுக்கு சொல்லித்தரோம். ஸோ அவங்களுக்கும் படிக்கிறதுக்கு இது ரொம்ப வசதியாக இருக்குது. ஈவன் நம்பர்ஸை கூட நம்ம என்ன பண்ணுறோம், குரூப் பண்ணி சொல்லி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்றது எனக்கு புரிய வந்தது. ஸோ ஐ காட் அன் ஐடியா. என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம தமிழையும் இதே மாதிரி குரூப் பண்ணி சொல்லி கொடுத்தா என்ன ப்ராப்ளம், ஈஸியாக குழந்தைங்களுக்கு புரியும் இல்லையா? குழந்தைங்களும் ரொம்ப ஹாப்பியாக படிப்பாங்க அப்படின்ற எண்ணம் எனக்குள்ளே வந்துச்சு. ஸோ உடனே பேரண்ட்ஸ்க்கு ஒரு கேள்வி வரலாம், 26 எழுத்துக்கே 7 குரூப் பிரிக்கிறோமே, இப்போ 247 எழுத்துக்களுக்கு எத்தனை குரூப் பிரிப்போன்னு தானே நினைக்கிறீங்க? நிறைய குரூப்லாம் இல்லைங்க, வெறும் 10 குரூப்பில் நம்ம அழகாக குழந்தைங்களுக்கு சொல்லித்தர போகிறோம். உங்களுக்கு அடுத்த கேள்வி வரலாம், எத்தனை குரூப் படித்த உடனே என் குழந்தையால் படிக்க முடியும் அப்படின்னு. கவலையே படாதீங்க, ஒரே ஒரு குரூப் குழந்தைங்க கற்றுக்கிட்டா கூட போதும். உங்களால் இந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை கண்டிப்பாக அவங்களால படிக்க முடியும். உங்களுக்கும் அதே மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்னு ஆசையாக இருக்கா? அப்படியா இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வெயிட் ஃபார் மை நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.